Hi, this is Johnson Varghese. So you are in my channel. இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் த லீவ்ஸ் வண்டியை வந்து பார்த்துக்கலாம் போயிட்டுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இன்னும் ஏரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஏன்னா காற்று வந்து வண்டிக்கு ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் த்ரைஸ் அ வீக் ஆர் எப்படி சொல்கிறது மெயின்டைன் பண்ணுங்கள். லைக் உங்களோட ஏர் ப்ரெஷர் பார்த்துக்கோங்க. அந்த எல்லா வீல்லையும் உங்களுக்கு ஏர் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வண்டியோட மூமெண்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மைலேஜும் அஃபெக்ட் ஆகாது. பிகாஸ் என்னோடய அசம்ஷன் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த 4 டயர்லேயும் ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைலேஜ் இம்பேக்ட் ஆகாது. ரெண்டாவது வண்டியோட ரன்னிங் ஸ்மூத்தாக இருக்கும். இப்படி சைடாக அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக நான் லெஃப்ட் சைடு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது ஒரு மாதிரி டவுனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ஸ்டேரிங் வந்து ஸ்மூத்தாகவே இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஓட்டும் போது நமக்கு தெரியல, நம்ம வண்டி நம்ம ஓட்டும் நமக்கு அழகாக தெரியும். ஆனால் என்னடா இது ஒருவேளை சுற்றி பார்த்தேன், ஏதோ எனக்கு ரொம்ப டவுட்டில் இருந்து சரி ஏர் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ காத்தடிக்க போயிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காமல் ஏர் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்துருக்கேன், நிறைய பேர் பெட்ரோல் போடுறாங்க. பெட்ரோல் போட்டு பெட்ரோல் பங்க்கில் ஏர் ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க. அதுவுமே எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது எனக்கு நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை. ஏன்னா நான் பெட்ரோல் பங்க்கில் நான் போட மாட்டேன், ஏர் செக் பண்ண மாட்டேன். ஸோ ப்ராப்பராக ஒரு நல்ல நீங்கள் ரோட் சைட்லேயே போனாலே உங்கள் ஏரியாக்கிட்டே தெரியும். ஸோ கரெக்டான ஒரு நல்ல கடையில் போயிட்டு அந்த ப்ரெஷர் காய்ச்சி அதை வச்சு நம்ம எப்படி சொல்கிறது அதிலே பார்த்து கரெக்டாக போடுவேன். ஸோ நான் அப்படி தான் என் காரை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் பெட்ரோல் பங்க்கில் போகிறீங்க, அதுக்கான எஃபெக்ட் இருக்குது, என்ன எஃபெக்ட் இருக்குது அதுவும் எனக்கு தெரிஞ்சால் எனக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் கேட்ட வரைக்கும் நிறையா ஈவன் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் இன்கேஸ் எது உண்மைன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ பெட்ரோல் அடிக்க போயிட்டுருக்கேன், சாரி காற்றடிக்க போயிட்டுருக்கேன். காற்றடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ தான் காற்றடிச்சு முடித்தேன். 4 டயருக்கு செக் பண்ணியாச்சு. அவங்ககிட்ட கேட்கும்போது கரெக்டாக தான் இருக்குது, ஒரு சைடில் மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்த மாதிரி சொன்னாங்க. அந்த சைடில் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே காற்றடிச்சாங்க, மற்ற சைடு ஈவனாக தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஓட்டுறதுக்கும் நான் இப்போ ஓட்டுறதுக்குமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸ்டேரிங் ஹேண்ட் நல்லாவே இருக்குது. எனக்கு வண்டி எப்படி சொல்கிறது மூமெண்ட் நல்லா இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. டயர் த்ராட்டில் கொடுக்கும்போது டயர் கரெக்டாக எடுத்துகிட்டு போகுது. ஸோ டிராஸ்டிக்காக சேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஹரிபரியில் இதெல்லாம் நம்ம நோட் பண்ண மாட்டோம். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிஜமாக இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இந்த மாதிரி எதாவது சொல்லுங்கள். ஆல்ரெடி நோட் பண்ணவங்களுக்கு தெரியும் இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. ஸோ காற்றடிச்சு முடிச்சாச்சு. நம்ம அடுத்த இதில் சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரம்